இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுபோல் கத்திரிக்காய் பெரியவங்க ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஷாக்காயிருவீங்க. ஆமாங்க, ரேட் அதிகமாகிருக்கு. வாங்க இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்கெட்டில் 200 250 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்த 15 கிலோ கொண்ட டிப்பர் தக்காளி இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 250 300 வரைக்கும் போயிருக்கு. வெளியூர் தக்காளி அதுபோல் லோக்கல் தக்காளி ரெண்டுமே டிப்பருக்கு 50 ரூபா அதிகமாக இருக்குது. அடுத்து கத்திரிக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி நிலவரம் 100 ரூபா ஆயிடுச்சு. 50 ரூபா விளம்பரம் நம்ம இப்போ ஆட்டில் வந்து விளம்பரம். அதே மாதிரி அடுத்து மார்க்கெட்டில் பெரிய வெங்காயம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு இந்த பெரிய வெங்காயம் இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலை 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 28 30 வரைக்கும் போயிருக்கு. உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா சாதா உருளைக்கிழங்கு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. சின்ன வெங்காயம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 35 வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதுபோல் வெண்டைக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லாமல் கிலோ 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து கேரட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாதா கேரட்டு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும், அதுவே ராசி கேரட்டு கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அடுத்து பீன்ஸ் நல்லவன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 110 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அவரைக்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் குறைவாக தான் இருக்குது, அதனால ரேட்டுங்கிறது குறையவே இல்லை. கிலோ 90 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து முள்ளங்கின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அதுபோல் பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் கிலோ 30 ரூபாயும், அதுவே ஊட்டி பீட்ரூட் 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 45 ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அது பெரிய மாற்றம் இல்லை, வரத்து எப்போதும் போலவே இருக்கு. அதுபோல முட்டைக்கோசு நிலவரம் பார்த்தீங்கன்னா மண்டைக்கோசு கிலோ 25 ரூபாயும், அதுவே பொடிக்கோசு 30 35 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை நீட்டக்காய் 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிலோ 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு இருந்த முருங்கைக்காய் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு. ஆமாங்க, வரத்து அதிகம், விற்பனை மந்தங்கிறனால விலை குறைஞ்சிருக்கு. அதுபோல பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா கோணக்காய் கிலோ 40 ரூபாயும், அதுவே நீட்டக்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 50 55 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து எலுமிச்சங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 70 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் குறைவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல மாங்காய் நிலவரமும் கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் குறைவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. வரத்து அதிகம், விற்பனை மந்தம். அடுத்து இஞ்சி பூண்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவுமே விலை அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா புது இஞ்சி வரத்துங்கிறது மார்க்கெட்டில் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு, அதனால ரேட்டுங்கிறது கிலோ 100 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்கு. பொடி இஞ்சியே உங்களுக்கு 100 ரூபா தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுவே நல்ல பெருவெட்டு காஞ்ச இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அடுத்து பூண்டு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பொடி பூண்டு 170 ரூபாயிலிருந்து, அதுவே மீடியம் பெருவெட்டு அதிகபட்ச விலை 240 260 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பூண்டு விதைக்கு வெளிமாநிலங்களுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகிறதுனால விலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அடுத்து தேங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 35 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 40 ரூபாய்க்கு குறைவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், காய்கறி வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே நேரம் விற்பனையும் கொஞ்சம் அதிகங்கிறனால ரேட்டு அதிகமாக தான் ஒரு சில காய்கறிகள் போய்கிட்டு இருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன காய்கறி நிலவரங்கிறது உங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ வாங்கினீங்கன்னா தான், அதுபோல் மொத்தமாக வாங்கினீங்கன்னா கிலோவுக்கு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். இது வந்துக்கிட்டு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி நிலவரம். அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்ப்போம். கொத்தமல்லி கட்டுன்னு பார்த்தீங்கன்னா புடி 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் புதினான்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 12 ரூபா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. கருவேப்பிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு.